அனைவருக்கும் என் வணக்கம். இது விஇடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் மன்றம் நடத்தும் பாரதியாரின் நினைவு நாள் விழா. கல்லூரியின் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறு போல் நடந்து கொடுமையை எதிர்த்து நின்று சரித்திர தேர்ச்சி கொண்டு சாவதற்கு அஞ்சாமல் சீருவோர் சீறி செய்வது துணிந்து செய்து சொல்வது தெளிந்து நெற்றி சுருக்கிடாமல் நேர்பட பேசி நைய புடைத்து பிணத்தை போற்றாமல் புதியன விரும்பி பெரிதினும் பெரிது கேட்டு போர் தொழில் பழகி மானம் போற்றி ரௌத்திரம் பழகி வீரியம் பெருக்கி வெடிப்புற பேசி வைய தலைமை கொண்டு தமிழாலும் தமிழுக்காகவும் வாழ்ந்தானே ஒருவன். சித்தனை போல் அலைந்த சித்தனும் அல்ல, பித்தனை போல் அலைந்த பித்தனும் அல்ல, ஆனால் தமிழ் பித்து பிடித்த சித்தன் இவன். சூரிய துண்டுகள் இவன் 2 கண்கள், வீரத்தின் கூர்மை இவன் மீசை, மகுடம் முண்டாசு, கோபத்தின் நிறம் இவன் கிழக்கு. மக்கள் மனதில் விடுதலைக்கு வித்திட்டவன், மனதில் உறுதி வேண்டும் என முழக்கமிட்டவன், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கர்ஜித்தவன், செங்கோலை வீழ்த்த எழுதுகோளுக்கு சக்தி கொடுத்தவன், பின்னிய நெஞ்சம் வேண்டும் என தினம் தினம் சொன்னவன், மோகத்தை கொன்றுவிடு இல்லை என்றால் மூச்சை நிறுத்திவிடு என்று எச்சரித்தவன், சாதி எனும் சாவுக்கு சவக்கடி தந்தவன், சறுக்கிவிடும் மனிதருக்கு சரித்திரமே நீதான் என சொல்லி தந்தவன், சொல்லி சென்றவர்கள் மத்தியின் சொல்லி செய்தவன். பாரதியை நாம் கொண்டாடும் பொழுது தமிழ் தன்னை தானே கொண்டாடி கொள்கிறது. இத்தகைய பார்ப்போற்றும் சிறப்புமிக்க முண்டாசு கவிஞரின் நினைவு நாள் விழா இன்று இனிதே தொடங்குகிறது. உள்ள களிப்புடன் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். முதலாவதாக பாரதியின் தமிழ் பெருமையை போற்ற அவர் எழுதிய சின்னஞ்சிறு கிளியே பாடலை பாட வருகிறார் இளங்கலை 1ஆம் ஆண்டு வணிகவியல் மற்றும் தொழில்முறை கணக்கியல் பயிலும் மாணவி சா ஆர்த்திகா. ஆர்த்திகா. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை கலைத்தே என்னை கலைத்தே ஏற்றம் புரியவே தாய் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் புச்சித்திரமே அள்ளியனை திடவே முன்னே ஆடி வரும் தேனே ஓடி வருகையிலே கண்ணம்மா கண்ணம்மா ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளறுதடி ஆடி திரிந்த கண்டால் உனை போய் ஆவி தழுவதடி உச்சிதனை முகந்தால் கரவம் ஓங்கி வளரதடி மெச்சி உனை யூரார் புகழ்ந்தால் மேனி சீரக்குதடி சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே செல்வ களஞ்சியமே. நன்றி. ரக்ஷிதாமா நீங்க ஆமா இப்போ நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க பேசுறது கேட்கலாமா ரக்ஷிதா? இப்ப பேசுறமா. நம் விஇடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஊவே சாமிநாதர் தமிழ் மன்றம் நடத்தும் மகாகவி பாரதியார் நினைவு நாள் இப்பொழுது இனிதே தொடங்குகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேச அபிமானி என்ற பொருண்மையில் சொற்பொழிவு ஆற்றுவிக்கும் நம் பெருமதிப்பிற்குரிய முனைவர் இசைவாசி சிவராஜ் ஐயா அவர்களை நம் கல்லூரியின் சார்பாக வரவேற்கிறோம். வேளாளர் கல்வி அறக்கட்டளை தலைவர், செயலாளர், பொருளாளர்,
அறங்காவலர்கள், வேளாளர் கல்வி குழுமங்கள், பிஇடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர், கல்வி புல முதன்மையர், நிர்வாக அலுவலர், அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், வேளாண்மை அலுவலர்கள் மற்றும் என் சக மாணவ நண்பர்கள் அனைவரையும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு பின்புலமாக இயங்கும் அனைவரையும் வரவேற்கிறோம். நிறைவாய் செய்ய வேண்டிய செயல்கள் நிறைய இருக்க குறைத்தல் பற்றி சிந்திக்காதே. வெற்றி உன்னை எல்லோருக்கும் அறிமுகம் செய்யும், தோல்வி எல்லோரையும் உனக்கு அறிமுகம் செய்யும். எந்த சூழ்நிலையிலும் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்று நம்பிக்கொண்டிருப்பதாலே பூமி இன்னும் சுழன்று கொண்டிருக்கிறது. இத்தகைய நம்பிக்கையூட்டும் இச்சொல்லால் தமது உணர்ச்சியூட்டும் சொற்பொழிவால் கவர வருகிறார் சிறப்பு விருந்தினர் திரு இசைவாசி சிவராஜ் ஐயா அவர்கள். இவர் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக தமது பணியை சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார். உதவி பேராசிரியருக்கான தேசிய தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று 5 ஆண்டுகள் இந்த துறையில் அனுபவம் பெற்றிருக்கிறார். இவர் குரல் மிகு ஆழ்வரர் விருது, உலக மகா சாதனையாளர் விருது போன்ற விருதுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றிருக்கிறார். பல்வேறு ஆய்வு கட்டுரைகளும் பயிலரங்குகளிலும் பங்கேற்றுள்ளார். இலக்கிய மன்றங்களிலும் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்தியுள்ளார். இத்தகைய ஆற்றல் மிகு சிறப்பு விருந்தினராக திரு இசைவாசி சிவராஜ் ஐயா அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். சென்றது இனி மீளாது மூடரே, சென்றதையே எந்நாளும் சிந்தை செய்து கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமியாதீர். இனி புதிதாய் பிறந்தோம் என எண்ணமதை கிண்ணமுறை இசைத்து கொண்டு என்றும் இன்புற்றிருந்து வாழ்வீர். மகிழ்ச்சி. என் பாட்டன் பாரதி என்று சொல்வதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன் தெரியுமா? என் வாழ்விலே மிக பெரும் வெற்றி ஒளிகளை ஏற்றி வைத்தவன் பாரதி என்று சொன்னால் அது என் வாழ்க்கைக்கான மிக இல்லை என்றே நான் சொல்வேன். இன்று பாரதியின் நினைவு தினம் என்று நாம் அவனுடைய நினைவு தினத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். பிஇடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டன் கல்லூரி முதல்வர்களுக்கும் மற்றும் இந்த கல்லூரியை மிகவும் செம்மனே வழிநடத்துவதற்காக இந்த கல்லூரியை புதிதாக தொடங்கி இருக்கும் கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் இந்த கல்லூரியில் மிக பெரும் ஒரு சிறந்த தூணாக இருந்து இக்கல்லூரியை நாங்கள் வளர்ப்போம் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் இக்கல்லூரியில் புதிதாக சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கும் ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கிற வேளாளர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை தினேஸ்வரன் அவர்கள் என்னிடத்தில் சொல்கிற பொழுது மிகவும் பவ்யமாகவும் பணிவாகவும் வேண்டி இணங்க கேட்டுக்கொண்டார். அவருக்கு இந்த சபையிலே நான் வந்தனை தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டுள்ளேன். இந்த நினைவு தினத்தை அனுசரிப்பதற்காக இந்த சொற்பொழிவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பிற துறை மாணவியர்கள், பிற கல்லூரி மாணவியர்கள், இன்னும் சொல்ல போனால் என்னுடைய மாணவியர்களும் இந்த லிங்க்குள்ளே உள்ளே வந்திருக்கிறார்கள். தமிழ் ஆர்வலர்கள், பாரதியின் மீது கொண்ட பற்றுதலால் பாரதியை தன் வாழ்வாக கொண்டிருக்கக்கூடிய பாரதி நேசர்கள் நிறைய பேர் இந்த லிங்குக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதி ஒரு தேச அபிமானிதான். அவன் ஒரு சாதாரண பிறவி இல்லை. சொல்வார்கள், மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அந்த குடும்பமே தன் தலைக்காது என்று சொல்வார்கள். ஆனால் பாரதி அப்படி அல்ல. பாரதி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவன். அவனுடைய மூல நட்சத்திரம் எதிரிகளைத்தான் அழித்ததே ஒழிய நண்பர்களையோ தேச அபிமானிகளையோ தேசத்தையோ ஒருபோதும் அது சாடியது இல்லை. அந்த வகையில் பாரதியினுடைய எல்லா செயல்களும், பாரதியினுடைய அத்தனை சொற்களும் தேசத்திற்காக இருந்தது. அவன் வாழ்க்கையே தேசத்திற்காக அர்ப்பணித்தவன் என்று சொன்னால் அது மிக இல்லை. குடும்பத்தை பார்க்காமல், குழந்தைகளை பார்க்காமல், பெண்டாட்டியை கவனிக்காமல் தன்னுடைய தேசத்தினுடைய விடுதலையும் தேசத்தினுடைய விழிப்புணர்வும் இருந்தாலே எனக்கு போதுமானது என்கிற கனவுகளோடு வாழ்ந்தவன் பாரதி. இன்று பாரதியை
அனைத்து தரப்பு மக்களுமே ஒரு மிகச்சிறந்த கவிஞராக, பத்திரிகையாளராக, ஒரு மொழிபெயர்ப்பாளராக, தேச விடுதலை போராட்ட வீரராக எல்லோருமே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவன் வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. அவன் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வாழ்க்கையை நமக்காக விட்டு சென்றிருக்கிறான். காலா என் காலருகே வாடா, உன்னை சிறு புல்லென மதிக்கிறேன், என் அருகே வாடா எட்டி மிதிக்கிறேன் என்று சொல்லி யமனுக்கே சவால் விடுத்தவன் பாரதி என்று சொன்னால் அது அவனுடைய ஆற்றல் மிகுந்த வீரத்தை நம்மிடத்திலே காண்பிக்கிறது. வறுமை ஒரு மனிதனை எந்த எல்லை கோட்டுக்கு வேண்டுமானாலும் அழைத்து செல்லும். தற்கொலைக்கு கூட அழைத்து செல்லும், திருடுவதற்கு கூட அழைத்து செல்லும், வாழ்க்கையை பிறந்து போடுவதற்கு கூட அழைத்து செல்லும். ஆனால் பாரதியுடைய வறுமை அப்படிங்கிறது இந்திய தேசத்தை நோக்கி அவனை அழைத்து செல்லுது என்று சொன்னால் அது மிக இல்லை. பாரதி இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு சொல்லை அவன் வைத்துக்கொண்டு ஒரு கவிதை இயற்றுகிறான். இந்த வந்தே மாதரம் என்கிற சொல் வங்க கவிஞராக இருக்கக்கூடிய பங்கிம் சட்டர்ஜி எழுதிய சொல். ஒரு காலகட்டங்களிலே இந்து மதத்தில் பிறந்திருக்கக்கூடிய சைவர்கள், வைணவர்கள், இவர்கள் சைவர்கள் என்ன சொல்வாங்க? சிவாய நமக என்று சொல்வார்கள். வைணவர்கள் என்ன சொல்வாங்க? ஓம் நமோ நாராயண என்று சொல்வாங்க. ஆனால் பாரதி அப்படி அல்ல, வந்தே மாதரம் என்று சொல்லியிருக்கிறான். நொந்தே போயினும் வெந்தே மாயினும் நம் தேசத்தினர் உவந்து சொல்வது வந்தே மாதரம் என்று முழங்கியவன் பாரதி என்று சொன்னால் அவன் தேசத்தின் மீது எவ்வளவு பற்றுதல் வைத்திருக்கிறான் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் இந்த அடிமையின் மோகம் என்று வேட்கை கொண்டவன் பாரதி. கர்மயோகி என்கிற ஒரு பத்திரிகையை சிவப்பு நிறத்தில் அச்சிட்டான். தற்காலத்துல எந்த பத்திரிகையுமே சிவப்பு நிறத்தில் இல்லவே இல்லை. அவன் ஏன் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தினான் என்று சொன்னால், சிவப்பு என்பது எதிர்ப்பை காண்பிக்கிற ஒரு சின்னம், ஒரு குறியீடு. வெள்ளையர்களை எதிர்க்க அவன் பயன்படுத்திய ஒரு குறியீடு அந்த கர்மயோகி பத்திரிகை. அந்த பத்திரிகையினுடைய முகப்புல ஒரு வாசகம் எழுதியிருக்கிறான். அந்த வாசகம் தான் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் இந்த அடிமையின் மோகம் என்று எழுதி வைத்தான். சொந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் அடிமையாக இருப்போம் என்று நினைத்தாயா? நாங்கள் நாய்களா, பேய்களா, அடிமைவாதிகளா? வெளியே போய் என்று சொல்லி ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்காக எழுதுகோலை பிடித்தவன் பாரதி என்று சொன்னால் அது அவனுக்கான பெருமை. பாரதி நீ எழுதக்கூடாது, பாரதி நீ பேசக்கூடாது, பாரதி எங்கேனும் நீ எழுதினால் பேசினால் உன்னை பிடித்து சிறையில் போடுவோம் என்று சொல்லி ஆங்கிலேயர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருந்த பொழுதும் பாரதி ஒருபோதும் எழுதுவதை விட்டுவிடவே இல்லை. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று முழங்கியவன் பாரதி. அவனுடைய ஒருபோதும் அவன் தன்னை தாழ்வாகவோ தன்னை அச்சப்பட்டவனாகவோ கருதியதே கிடையாது. பாரதி தனக்குள்ளே ஒரு வீரியம் கொண்டவன், தனக்குள்ளே ஒரு அக்கினி சிறகுகளை முளைக்க வைத்தவன், தனக்குள்ளே வளர்ந்தவன், தானாக தோன்றியவன். ஈஸ்வரன் தான் நாம் தான் தோன்றி என்று சொல்வோம். பாரதியும் அப்படித்தான் தான் தோன்றியாக வளர்ந்தவன் பாரதி. சின்ன வயசுல அம்மா இறந்துருவாங்க, அவருடைய முதல் அம்மா இறந்துருவாங்க. இரண்டாவதாக அவங்க அப்பா திருமணம் செய்து கொள்வார். அவங்க சித்தி பாரதிய அன்பா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு காலகட்டங்களுக்கு பிறகு ஆங்கிலேயருடைய வரி விதிப்புகளுக்கெல்லாம் அவங்க அப்பா ஆட்பட்டு அவரால் தொழில் ஒழுங்கா செய்ய முடியாம தொழில் நலிவடைந்து அவரும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போறார். கேட்பதற்கு ஆள் இல்லை, தன்னந்தனியாக வாழ்ந்தவன் பாரதி. அப்படி இருந்த சூழலிலும் கூட இந்திய விடுதலை ஒன்றே தன்னுடைய இலக்காக கொண்டு இந்திய விடுதலை தான் எனக்கு தேவை என்று சொல்லி சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னதாகவே அவன் பாடினான், ஆனந்த சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்று. அவனுடைய கனவுகள் எல்லாமே இந்திய தேசத்தினுடைய வளர்ச்சியாகவே இருந்தது. எப்படியேனும் பாரத மாதாவை இந்த ஆங்கிலேய அடிமை விலங்கில் இருந்து உடைத்து எறிந்து சுதந்திரமாக பறக்க விட வேண்டும். அதான் ஒரு இடத்துல சிட்டுக்குருவி வச்சுட்டு அவன் படிப்பான், விட்டு விடுதலையாக வேண்டும் இந்த சிட்டுக்குருவியை போல. தேசத்தை நேசித்தவன் பாரதி, விலங்குகளை நேசித்தவன் பாரதி, மனிதர்களை ஒன்றுபடுத்த பாடுபட்டவன் பாரதி, பெண்களுடைய விடுதலைக்காக பாடுபட்டவன் பாரதி. பெண்களுடைய முன்னேற்றமே தேசத்தின் முன்னேற்றமே என்று சொன்ன முதல் கவிஞர் பாரதி என்று சொன்னார் அது மிக இல்லை. பாரதி
பெண் விடுதலை என்கிற ஒரு சொல்லை முதலாக பயன்படுத்தியவன் என்று சொல்வார்கள். பாரதி மாதிரியான ஒரு கவிஞரை, பாரதி மாதிரியான ஒரு தேச நேசிப்பாளரை இதுவரைக்கும் நாம் கண்டதில்லை, பார்க்க போவதும் இல்லை. ஒரு கவிஞர் எழுதுகிற பொழுது பாரதி 39 வயதுல இறந்து போவார். ஒரு கவிஞர் எழுதுவாரு, அந்த 40 வயதுக்கு மேல ஆச்சு அப்படின்னா தலையில நரை விழும். அப்போ ஒரு கவிஞர் பாரதியை பற்றி சொல்கிற பொழுது, பாரதி 39 வயதுல இறந்துடுறா. அப்ப சொல்றாரு அந்த கவிஞர், பாரதி மயிரில் கூட வெள்ளையனை விட்டு வைக்காதவர் என்று சொல்லி. அந்த அளவுக்கு ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கு அவனுக்கு என்ன, ஆங்கிலேயர் மீது அவ்வளவு பகை, அவ்வளவு நெருப்பு சினம் அவனுக்கு ஏது, ஒரு அக்கினி ஞானம் அவனுக்கு ஏது அப்படின்னு சொன்னால், இந்த தேசத்தில் நாங்கள் வாழ்ந்தோம், நாங்கள் ஆள்வோம், நாங்கள் ஆட்சி செய்வோம், நீ யார் எங்களை அடிமைப்படுத்துவதற்கு என்கிற ஒரு கேள்விதான் பாரதியை தேச விடுதலைக்காக போராட வைத்தது. சுயராஜ்ய தினம் என்று சொல்வார்கள். 1908 சுயராஜ்ய தினத்திற்காக 1908 சுயராஜ்ய தினத்திற்காக ஒரு மிக பெரும் போராட்டம் நடக்கிறது. தமிழ்நாட்டிலேயே அது நடக்குது. ஆங்கிலேயர் காவலாளர்களுக்கு இதெல்லாம் தெரியுது. இந்த செய்தி பரவ ஆரம்பித்த உடனே பாரதி செல்லம்மாள்கிட்ட நாளைக்கு பொதுக்கூட்டத்துக்கு கலந்துக்க போறான், போராட்டத்துக்கு கலந்துக்க போறான். பாரதி செல்லம்மாளிடம் சொல்கிறான், செல்லம்மா இங்கே வா, நாளை பொதுக்கூட்டம், போராட்டம், நானும் கலந்து கொள்ள இருக்கிறேன். போராட்டத்தில் எனக்கு அடி தடி விழலாம், குண்டுகள் பாய்ந்து வீர மரணம் அடையலாம், இல்லை என்றால் பிஜி தீவு நாடு கடத்தப்படலாம், வேற்று நாட்டு சிறைக்கு நாடு கடத்தப்படலாம். ஆனால் ஒன்று, நான் வீர மரணம் அடைந்தால் எனக்கு ஒன்று செய்வாயா? அந்த அம்மா என்ன பண்ணும், இந்த படுபாய் பெயர்ல கட்டிட்ட. இன்னைக்கும் நம்ம தேசத்திற்காக பாடுபடுபவர்களை குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? பாரதியும் அப்படித்தான். தேசத்திற்காக பாடுபட்ட ஒரே காரணத்தினால் அவருடைய இனத்தவர்களே பாரதியாரை ஊரை விட்டு விரட்டி அடித்தார்கள். மிக பெரும் கொடுமை என்ன தெரியுமா? தேசத்திற்காக பாடுபட்டவர்களை மதிக்காமல் விரட்டி அடிப்பதுதான். பாரதி அப்படி அந்த வழிகளை பாரதி அனுபவித்தான். செல்லம்மாள் சரி சொல்லுங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு பாரதி சொல்றான், நாளை நான் வீரமரணம் அடைந்தால் என்னுடைய பிணத்தின் அருகே அமர்ந்து கொண்டு மற்ற பெண்களைப் போல நீ அழுது கொண்டிருக்காதே, அந்த கூட்டத்தின் நடுவேல் ஏறி நின்று இந்த சுதந்திரத்திற்கான விழிப்புணர்வை அந்த மக்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பாரதி சத்தியம் வாங்கினதாக ஒரு குறிப்பு இருக்கு. செல்லம்மாள் அப்படியே ஆகட்டும் அப்படின்னாங்களாம். எப்பேற்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. தன்னுடைய மனைவி கிட்ட போய் நான் செத்து போறேன், ஆனா அழுவாத, அந்த மக்கள்கிட்ட சொல்லு, விழிப்புணர்வு கொடு, இந்திய தேசத்தினுடைய சுதந்திரம் தான் எனக்கு வேண்டும், நான் அதைத்தான் லட்சியமாக கொண்டிருந்தேன் என்பதை சொல்லி அவர்களையும் சுதந்திரத்திற்காக பாடுபடவை அப்படியே அறிவுறுத்திருக்கிறான். அப்படின்னா அவன் எந்த அளவிற்கு தேசத்தின் மீது அவன் பட்டுதல் வைத்திருந்திருப்பான். உயிரை விடவும் தன் இதயத்தை விடவும் மேன்மையாக இந்திய தேசத்தை பாவித்தவன் பாரதி. அவருக்கு எப்படி இந்த சுதந்திர உணர்வு வந்தது அப்படின்னா, இந்த பால கங்காதர திலகர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். சூரத் மாநாட்டுல முதலாக அவர் சூரத் மாநாட்டுக்கு போயிட்டு பால கங்காதர திலகரை சந்திப்பதற்காக போறான். அப்படி சந்திப்பதற்காக போகிற பொழுது சோன்னு மழை பெய்கிறது. அவர் முன்ன பின்ன பால கங்காதர திலகரை சந்தித்ததே கிடையாது. விசாரிக்கிறார் பக்கத்துல, யாரும் அவருக்கு சரியான ஒரு அடையாளத்தை சொல்லல. நீங்கள் என்ன சொல்வது, நானே தேடி பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி பாரதி அப்படியே நடந்து வாக்குல சேறு சகதியமா கிடக்குது, மழை பொழிஞ்சு மழை சோன்னு ஊத்திட்டு இருக்கு. அவன் பாட்டுக்கு தேடிட்டு இருக்கிறான். ஒரு குள்ளமான ஒரு உயரம், தலைப்பாகை கட்டியிருக்காரு, மீசை பத்தம் முறுக்கிட்டு நல்ல கம்பீரமான ஒரு சிங்கம் போல பிடரை எப்படி சிங்கத்துக்கு ஒரு கம்பீரத்தை தருமோ அதை போன்றது ஒரு மீசை வைத்துக்கொண்டு பால கங்காதர திலகர் வீற்றிருக்கிறார். கங்காதர திலகரை பார்த்த உடனேயே பாரதி இதுவரை கங்காதர திலகரை பார்த்ததே கிடையாது. சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து வணங்கி, நான் பாரதி வந்திருக்கிறேன் உங்களை பார்ப்பதற்காக என்று சொல்லி அறிமுகமாகிறார். பால கங்காதர திலகர் தான் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு
பாரதி தன் உள்ளத்தில் உணர்வுகளை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர் பாலகங்காதர திலகர். திலகரை பார்த்த பிறகுதான் அவருக்கு முண்டாசு கட்டி கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் தோன்றுகிறது. பாரதி எப்போதுமே தன்னுடைய தன் உணர்வை, சுய மதிப்பை யாரிடத்திலும் இழப்பதற்கு தயாராக இருந்ததே கிடையாது. தன்னைத்தானே மெருகேற்றிக் கொள்வான். தன்னுடைய பார்வையிலும் சரி, முகத்திலும் சரி, தனக்கான கம்பீரத்தை ஒருபோது விட்டுக் கொடுக்காதவன் பாரதி. இது இந்த சுதேசமித்திரன்ல அந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த சொல்ல பங்கிம் சட்டர்ஜி அவர் எழுதின அந்த சொல்ல முதலா பாரதி மொழிபெயர்க்கிறார். மொழிபெயர்த்து பார்த்துட்டு இது நல்லா இல்லையே அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு மீண்டும் அந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற சொல்லை மட்டும் பயன்படுத்தி அவன் புதிதாக பாடல் எழுதுகிறான். அவனுக்கு வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு சொல் உயிர் மூச்சாக இருந்திருக்கு. எப்படியேனும் இந்த தேசத்தை மேன்மைப்படுத்திட வேண்டும் என்கிற ஒரு ஆவல் அவனுக்குள்ள இருந்திருக்கு. அவன் தேச அபிமானி மட்டுமல்ல, மனிதாபிமானியும் கூட. ஆனால்தான் நாமெல்லாம் அடிக்கடி கேட்கிற ஒரு வாசகம், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தை அழித்திடுவோம் என்று அவன் பாடுறான்ல. அவனுக்கே சாப்பாடு இல்லை, அவன் பெண்டாட்டி பிள்ளைக்கே சாப்பாடு இல்லை, வீட்டுல அரிசி இல்லை, பருப்பு இல்லை, மளிகை சாமான் எதுவுமே இல்லை. ஆனால் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தை அழிப்பதற்கு உண்டான கோபம் அவனுக்குள்ளே இருந்திருக்கிறது என்று சொன்னால் அவன் சக மனிதர்களையும் நேசித்திருக்கிறான் என்ற அர்த்தம். இந்த உலகத்தில், இந்த இந்திய தேசத்துல, அதுவும் குறிப்பாக தமிழகத்துல இருக்கிற அந்த ஜாதி பாகுபாடுகளை உடைத்தெறிய வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் அவனுக்குள்ள இருந்திருக்கு. அதனாலதான் அவன் போட்டுக்கொண்ட பூநிலை எடுத்து கனகலிங்கம் அப்படிங்கிற ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்தவருக்கு போட்டு, இனி யாரேனும் கேட்டால் நீயும் ஒரு பார்ப்பான் என்று சொல் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த தைரியம் யாருக்கு வரும்? அதுவும் 18ஆம் நூற்றாண்டுல. இப்பெல்லாம் நவீன உலகம் மாறிடுச்சு, அறிவியல் பெருகிடுச்சு, தகவல் தொடர்புகள் பெருகிடுச்சு, எல்லா வகையிலும் பொருளாதாரத்திலே நாடு முன்னேறி கொண்டே வருகிறது. ஆனால் அந்த கால சூழல்ல மூட நம்பிக்கைகள் மட்டும்தான். மூட நம்பிக்கை, ஆவேசம், ஒரு ஆற்றல், விவேகம் பாரதியிடத்தில் இருந்தது. பாரதி ஒரு சாதாரண மனிதன் அல்ல. பாரதி மிக பெரும் ஒரு ஆளுமை. அவன் ஒரு தீர்க்க தரிசி. அவன் கருவிலே திருவுடையவன். அவன் பிறக்கிற பொழுதே இந்த உலகத்தில் பாரதி மாதிரியான ஒருவன் இனி பிறக்கவே கூடாது என்று பிறந்தவன் பாரதி. அதனால்தான் வைரமுத்து ஒரு கவிதையில சொல்வாப்புல, எனக்கு அந்த கவிதையை படிக்கும் போதெல்லாம் நாமளும் பாரதி மாதிரி பிறந்திருந்தால் என்ன, அந்த மாதிரியான ஒரு உணர்வு தோன்றும். எப்படி பெண் ஒருத்திக்கு நெருப்பை சுமந்த கற்பு பை அப்படின்னு எழுதுவார் பாரதி. அதுதான் இந்த நெருப்பினுடைய தன்மை என்ன தெரியுங்களா? தூசுகளையும் அழுக்குகளையும் அண்ட விடாது. பாரதியும் நெருப்பை போன்றவன் தான். அவன் எழுதுகிற பொழுது அக்னி குஞ்சொன்று கண்டேன், வீரத்தில் குஞ்சென்று மூப்பொன்று உண்டோ, தத்தரிகிட 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 தித்தோம். அவனுடைய வார்த்தைகளுக்குள்ள ஒரு நெருப்பு சென்றிருக்கிறான். ஆனால்தான் ஆங்கிலேயர்கள் பாரதி நீ எழுதக்கூடாது என்று சொன்ன பொழுதும் ஆங்கிலேயர்களுக்கு துப்பாக்கியோ கத்தியோ தேவையில்லை, என்னுடைய எழுத்தே போதும் என்று சொல்லி மிரட்டியவன் பாரதி. பாரதி இனிமே நீ எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அவன் எழுதுகிற அந்த தேசத்தை நேசிப்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன்னே. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாது இருந்தது முன்னாடி, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து சிறந்தது முன்னாடி, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் தோன்றி வளர்ந்தது முன்னாடி, இதை வந்தனை கூறி வாயிர வாழ்த்தி வழங்கேனோ, இதை வந்தே மாதரம் என்று வாழ்த்தேனோ அப்படின்னு எழுதுவான். அவளை பாருங்க, அவன் தன்னுடைய பரம்பரையை நேசிக்கிறான், தலைமுறையை நேசிக்கிறான், மொழியை நேசிக்கிறான், பாரத மாதாவை நேசிக்கிறான். தனிப்பட்ட மனிதனுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு குணம், இருக்க வேண்டிய ஒரு குணம் பாரதி ஒருவனுக்கு இருந்திருக்கிறது. அவன் கோட்டு போடுவாங்க, கோட்டு போடுறது கூட எதுக்கு தெரியுமா கோட்டு போட்டானாமா? ஆங்கிலேயர்களுக்கு நிகரா நான் இருக்கணும் என்பதற்காக அவன் கோட்டு போட்டானா. அவன் அந்த கோட்டு கூட அந்தந்த ஓட்டைகள் இருக்குமா,
அந்த கோட்டை அடைப்பதற்காக மேல ஒரு சட்டை போட்டு போனான். அந்த அங்கங்க டெய்லர்கிட்ட போய் கொடுக்குற பொழுது டெய்லர் என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் லூஸா தைச்சிட்டான். லூஸா தைச்சிட்டான் போல. அவர் அந்த அவருடைய தேகம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ஒல்லியா இருக்கும். அவனுடைய முகமெல்லாம் ஒடுங்கி போயிட்டு உடம்பு இழைத்து காணப்படுபவன் பாரதி. அந்த கோட்டை அவனுக்கு பத்தல, ஆனாலும் அதை என்ன பண்ணிக்கிறான், எடுத்து போட்டுக்கிறான். அப்போ நினைத்து பார்க்க வேண்டும், யாரிடத்திலும் தன்னை விட்டு கொடுக்காதவன். அதனால்தான் காந்தி பிரான் தமிழகத்துக்கு மதுரையில இருக்காப்புல. இவர் மெரினா பீச்ல ஒரு கூட்டம் நடத்துறாரு பாரதி. அந்த சூழல்ல காந்திய சிறப்பு விருந்தினா அழைச்சி நம்ம பேசலாம், தலைமை உரை ஆற்ற வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக காந்தியை சந்திப்பதற்காக இவர் போறாரு. உள்ள சில இடர்பாடுகள் எல்லாம், காந்தியை சந்திக்க கூடாது, அவர் ஒரு மீட்டிங்ல இருக்காரு, இப்ப போகக்கூடாது அப்படின்னு தடுக்கிற பொழுது பாரதி மட்டும் வேகமாக உள்ளே நுழைந்து காந்தியை சந்தித்து, காந்தி அமர்ந்த அதே மெத்தையில் கம்பீரமாக அமர்ந்து, மிஸ்டர் காந்தி, நாளை மாலை ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறேன், அந்த கூட்டத்தில் நீங்கள் தலைமை தாங்க முடியுமா? காந்தி இந்தியா முழுக்க மிக பெரும் ஒரு ஆளுமையாக தோன்றியிருக்கிற அந்த காலத்துல அமர்ந்து பேசக்கூடிய ஒரு தைரியம் பாரதிக்கு இருந்திருக்கு. இப்போ காந்தி யோசிச்சுட்டு தன்னுடைய பணியாளரை பார்த்துட்டு, நாளைக்கு என்ன செட்டில்டு இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னாராம். இவர் பார்த்துட்டு, நாளைக்கு வேறொரு கூட்டத்துக்கு நான் பேச வேண்டியிருக்கு அப்படிங்கும் பொழுது அவரு சாரிங்க என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றாப்புல. உடனே பாரதி டக்குன்னு எந்திரிச்சுட்டு, ஒத்துழையாமைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டாராம். ஏன்னா ஒரு மிகவும் ஆளுமையாக ஒரு காந்தி மிஸ்டர் காந்தி அப்படின்னு சொல்றாரு. இதை சில பேரா இருந்தா வச்சுக்கோங்களேன், ஓ நாளைக்கு நீங்க வர முடியாதுங்களா, நாளானைக்கு வச்சுக்கிறீங்களா, நாளானைக்கு வந்துடுறீங்களா, நான் வேணா என்னுடைய நிகழ்வை அடுத்த நாள் தள்ளி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். ஆனால் பாரதி அப்படி சொல்லவில்லை. ஒத்துழையாமைக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டாராம். ஒத்துழையாமை என்று சொன்னால் பரவாயில்லை, ஒத்துழையாமை இயக்கத்தை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு எழுந்து வந்தவன் பாரதி. பாரதி கிட்ட ஒரு சில நல்ல நல்ல மனிதாபிமான இரக்க குணம் கொண்ட சிந்தனைகள், பண்புகள் எல்லாம் பாரதிக்கிட்ட உண்டு. அவன் என்ன பண்ணுவான்னா, கழுதைகளை தூக்கி தோல்ல சுமந்துகிட்டு கழுதைக்கு முத்தம் கொடுப்பானாம். காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி, நீல் மடலும் கடலும் எங்கள் கூட்டம் என்று பாடியவன் பாரதி. இயற்கையை ரசித்தான். சூரியனை வெறிக்க பார்த்து கொண்டிருப்பானாம். கண் கொட்டாமல் பார்த்து கொண்டே இருப்பானாம். ஏன் அப்படின்னு கேட்டா, நான் மௌனமாக இருந்து சாகாமல் இருப்பதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பானாம். சூரியனை பார்த்தால் அவனுக்கு ஞானம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கான் பாரதி. செல்லம்மாள் பாதியில பாரதி விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த கால சூழல்ல யோசிச்சு பார்த்தாலே, ஒரு தனிமையில சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு தன்னந்தனியாக ஒரு வேதனைகளை அனுபவித்துக் கொண்டு, பெண்டாட்டி பிள்ளைகளை கூட செல்லம்மாள் அழைத்து கொண்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் இருந்த பாரதிக்கு ஒரு கனவு இருந்திருக்கு. என்ன கனவு அப்படின்னா, அரசு வேலை வாங்கிவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கனவு. போயிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு இந்தியா சுதந்திரம் விரைவில் அடைந்துவிடும், நிச்சயமாக எனக்கு அரசாங்க வேலை கிடைத்துவிடும், எனக்கு பணம் இருந்தால் கடனாக தாருங்கள். நான் அவரு நண்பர்கள் ஏதாவது பண முடிப்பு கொடுத்தால் கூட என்ன செய்வானா பாரதி, கையால வாங்க மாட்டானா. ஏன் கையால வாங்க மாட்டான் அப்படின்னா, வாங்குகிற கை தாழ்ந்தே இருக்கும், கொடுக்கிற கை உயர்ந்தே இருக்கும், பாரதி தாழ்ந்தவன் இல்லை அப்படின்பானா. அவனுடைய உள்ளத்து உணர்வுகள் எல்லாமே உயர்ந்த சிந்தனைகள் கொண்டது. மனதில் உறுதி வேண்டும், வாக்கிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், மண் பயனுற வேண்டும், வேண்டும் 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 என்று சொல்லி மகாசக்தி கிட்ட வேண்டிக் கொண்டிருப்பான் பாரதி. அந்த பொண்ணு, சின்ன பொண்ணுக்கு, பாரதியோட சின்ன பொண்ணுக்கு ஜுரம் வந்துடும். அந்த ஜுரம் வந்த சூழல்ல பாரதி இப்போ தற்காலத்து அப்பா அம்மாக்கள் என்ன செய்வாங்க, ஓடி போய் ஆஸ்பத்திரிக்கோ இல்லை வைத்திரியை கூட்டிகிட்டு எப்படியாவது அந்த பிள்ளைக்கு ஜுரத்தை போக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா பாரதி கையில காசு இல்லை, நேரா போறான், பராசக்தி படத்துக்கு முன்னாடி இருந்துக்கிறான்.
அவன் தேச அபிமானின்னு சொன்னான் இல்லைங்க, அதுக்கு இந்த உதாரணம் அந்த படத்துக்கு முன்னாடி நின்றுட்டு, ஏய் பராசக்தி பொண்ணு காசு கட்டல, நான் பிழைப்பேனா விடுதலைக்காக பாடுபடுவேனா அப்படின்ட்டு தான். யோசிச்சு பாருங்க, பராசக்திகிட்ட போயிட்டு நான் எப்படி விடுதலைக்கு பாடுபடுவேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி இன்னல்கள் கொடுக்குற அப்படின்னு கேட்கிறான். அந்த அம்மா வந்து அந்த சகுந்தலா ஜுரத்துல வாடிட்டு கொண்டு இருக்கும் பொழுதுதான் அந்த பாப்பா பாட்டு எழுதுனதாக சொல்லுவாங்க. ஓடி விளையாடு பாப்பா, ஜுரத்துல படுத்து கிடக்கு, இவன் சொல்றான் போய் பக்கத்துல, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, பாதகம் செய்வரை கண்டால் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்திலே உமிழ்ந்து விடு பாப்பா. அவனுடைய வார்த்தைகளை பாருங்க, சரம் சரமாக அன்புகள் தைக்கிற போல சரம் சரமாக வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவன் பாரதி. அதனால்தான் அவனை வந்து நான் முன்னதாக பதிவு செய்கிற பொழுது கருவிலே திருவுடையவன் என்று சொன்னிருந்தேன். இவனை வந்து சோதிப்பாங்களாம், ஒரு தலைப்பு கொடுத்துட்டு இங்க நீ உடனே கவிதை சொல்லி பார்க்கலாம் அப்படின்பாங்களாம். காலமேக புலவரம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, காலமேகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நினைத்த வாக்குல கவிதை சொல்றதா தான் காலமேகம். அப்படி காலமேகமா நீ என்ன காலமேகம், நினைச்ச வாக்குல நீ வந்து கவிதை சொல்லணும்ல, ஏன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சின்ன வயசுல அவனை கேலி பண்ணிக்கிற பொழுது பாரதி சொல்லியிருக்கிறான், மழை நினைத்த நேரத்தில் பொழியாது, படித்தவர்கள் பண்டிதர்கள் புலவர்கள் சொல்லி இந்த மழை பொழிய வேண்டும் என்பது இல்லை அப்படின்னா. தனக்குள்ள ஒரு கர்வம், தன்னுடைய ஞானத்தையோ தன்னுடைய திறமையோ தன்னுடைய சிந்தனைகளையோ யாருக்கு விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தவன் பாரதி. இப்போ இன்னைக்கு வந்து இந்த கால சூழல்ல இப்ப கூட சில மாணவர்கள் எல்லாம் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பார்த்தோம், கொஞ்சம் மோசமா சொல்லணும் அப்படின்னா, ஆசிரியர்களை அவங்க என்ன எப்படி நினைச்சு அந்த போஸ்ட் அடிச்சாங்கன்னே தெரியும். அரியருக்கு விளக்கு அடித்த உடனே நன்றி, அரசுக்கு நன்றி சொல்லி ஒரு கட் அவுட்டே அடிச்சாங்க. இப்போ எல்லாருக்கும் வந்து அந்த தோல்வி மனப்பான்மையை தாங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை. பாரதி கிட்ட வந்து ஒரு வக்கீல் என்ன சொல்றாரு, பாரதி நீங்கள் அருமையாக கவிதை எழுதுகிறீர்கள், ஒரு சங்கத்தார் கவிதை போட்டி அறிவிச்சிருக்காங்க, அந்த சங்கத்துக்கு நீங்கள் கவிதை எழுதி அனுப்பலாமே அப்படிங்கிற பொழுது பாரதி என்ன செய்யறாரு, கவிதை எழுதுவதற்கு தயாராகிறார். இது செல்லம்மாளுக்கு சந்தோஷம். ஏன் சந்தோஷம் அப்படின்னா, அந்த கவிதை போட்டிக்கு முதல் பரிசாக 300 ரூபாய் தரான், இரண்டாவது பரிசாக 200 ரூபாய் தரான், மூன்றாவது பரிசாக 100 ரூபாய் தரான். இப்ப செல்லம்மாளுக்கு அங்க ரொம்ப குஷி. ஏன் அப்படின்னா, எப்படி என் புருஷன் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுவான், அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க, ஒரு மிதப்பு, ஒரு கனவு. இவ்வளவு கவிதை எழுதி அனுப்பிட்டார், அந்த சங்கத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. அந்த சங்கத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அந்த கவிதைக்கான போட்டி முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. போட்டி முடிந்த உடனே அந்த வக்கீல் மறுபடியும் அந்த போட்டி முடிவுகளுக்கான பரிசு பெயர்களை எல்லாம் பட்டியலை எடுத்துக்கிட்டு வேக வேகமா வராரு. பாரதி மோசம் போயிட்டு, பாரதி உன்னுடைய கவிதைக்கு 3வது பரிசு கொடுத்துக்கிறாங்க பாரதி அப்படின்னு. பாரதி அதை வந்து பெருசா அசால்ட்டா எடுத்துட்டான், என்னமோ போ அப்படின்ற மாதிரி எடுத்துட்டான். ஆனால் பாரதியாருடைய கவிதைக்கே 3வது பரிசு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நகைச்சுவை. அது எந்த கவிதைக்கு தெரியுங்களா 3வது பரிசு கொடுத்தாங்க? செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தைய நாடு என்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்கிற அந்த கவிதைக்கு 3வது பரிசு கொடுத்தானுங்க பருவாவிங்க. ஆனால் பாரதி அதுக்கு சளைத்து போகவில்லை. இன்றளவும் பாரதி வாழ்கிறானே. பரிசுகள் வாழ்க்கையை தீர்மானிக்காது, இடங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்காது, வாழ்ந்த சுவடுகள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதற்கு உண்டான ஒரு உதாரணம் தான் பாரதி. அவன் வாழ்ந்து காட்டியவன்.
அவன் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்புற மாற்றியவன். தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு இன்னைக்கும் அவருடைய கவிதையை பயன்படுத்தாமல், அவருடைய மேற்கோளை பயன்படுத்தாமல் ஒரு பேச்சாளர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் இருந்து விடவே முடியாது. எல்லோருக்கும் அவர் ஒரு கலங்கரை விளக்கம், எல்லோருக்கும் அவர் ஒரு விழிப்புணர்வு, எல்லோருக்கும் அவர் ஒரு தன்னம்பிக்கை, எல்லோருக்கும் அவர் ஒரு வெற்றி வாசல். அதனாலதான் என்னுடைய ஆசிரியர் என்னிடத்திலே பதிவு செய்கிற பொழுதெல்லாம் எனக்குள்ள பாரதியாருடைய நினைப்பு அதிகமாக ஏற்படுவதற்கு காரணமே என்னுடைய பேராசிரியர் தான். அவர் பெயர் சங்கர்ராமன். அவர் பாரதி படித்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் பாரதி படித்த பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு பேராசிரியர் எனக்கு பேராசிரியர் மாறியிருக்கார். பாரதியை எனக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதை போன்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே. பாரதி இப்படி நெட்டு குத்தாதான் பொட்டு வச்சுப்பானாமா. இதனால் வாழ்நாள்ல அவன் நிறைய போட்டோக்கள் எடுத்ததே கிடையாது. ஏன் எடுக்கல தெரியுங்களா? ஆங்கிலேயர்களுக்கு அது ஒரு சான்றாக மாறிடும், ஆங்கிலேயர்களுக்கு அது ஒரு எவிடன்ஸாக ஆயிடுங்கிறதுனால பாரதி போட்டோவே எடுக்காம இருக்கிறான். அவன் வாழ்நாள 4 போட்டோ 5 போட்டோ என்பதை எடுத்திருக்கான். அதுதான் நாம் பாரதியாருடைய உருவமாக நாம் வச்சிருக்கோம். அவன் இந்த 2ஆம் உலகப் போர் முடிவடைந்த உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடித்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று சொன்ன பாரதி எதற்காக தமிழகத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு போனாரு, தஞ்சம் புகுந்தாருன்னு கேட்பாங்க. அது பாரதி போகல. பாரதி கூட இருந்த நண்பர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பாரதி நீ தேசத்திற்கு வேண்டும், உன்னை பிடிச்சு சிறையில போட்டாங்க அப்படின்னா உன்னால வெளிவர முடியாது, உன்னால தேசத்திற்காக எழுத முடியாது, விழிப்புணர்வு கொடுக்க முடியாது, பாடுபட முடியாது, நீ எங்களுக்கு தேவை. காந்தி கூட அதான் சொல்லிட்டு போனாரு. அந்த பத்திரப்படுத்தி வையுங்கள் அப்படின்னாரு, அவர்களை பத்திரப்படுத்தி வையுங்கள் அப்படின்ட்டு. அப்ப நண்பர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா, பாரதி அழைத்து கொண்டு பாண்டிச்சேரி கொண்டு போய் சேர்த்தாங்க. இன்னைக்கு அந்த பாண்டிச்சேரியில பாரதி வாழ்ந்த அந்த இல்லம் பாரதியாருடைய அருங்காட்சியகமாக இன்னைக்கு வச்சிருக்காங்க. அப்போ 2ஆம் உலகப் போர் முடிவை பெற்ற உடனே பாரதி புதுச்சேரியில இருந்து தமிழகத்திற்கு வருவதற்காக ஆயத்த பணியில வந்துட்டு இருக்கான். கடலூர்ல செக் போஸ்ட்ல எந்த ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டும் இல்லாமல் பாரதியை கைது செய்யறாங்க. கடலூர் சிறையில பாரதிய சிறையில அடைக்கிறாங்க. 25 நாட்கள் பாரதி சிறையில இருக்கிறான். 25 நாட்கள். அப்போ பாரதிக்கு கொடுக்கப்பட்ட கைதி எண் என்ன தெரியுங்களா? 253. சிபி பாலசுப்ரமணியம் பாரதி கைதி எண் 253 அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். நிச்சயமாக மாணவ சமுதாயம் அந்த புத்தகத்தை வாசித்தே தீர வேண்டும். ஒரு பாரதி எப்படியெல்லாம் பாரதி எப்படியெல்லாம் வாழ்ந்தான் அப்படிங்கிற ஒரு கற்பனை, ஒரு நிகழ்வு உங்க மனதுக்குள்ளே நிகழும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு புத்தகம் பாரதி கைதி எண் 253 அப்படிங்கிற புத்தகம். அங்க ஒரு சிறை வார்டன் என்ன பண்ணுவாராம், இரும்பிக்கிட்டே இருப்பாராம். பொழுதுனிக்கு இரும்பிக்கிட்டே இருப்பாராம். இப்ப கொரோனாவில் இரும்புறாங்கல்ல, அந்த மாதிரி. உடனே அதை பார்த்துட்டு பாரதி அவருக்கு ஒரு பட்டப்பேர் வைக்கிறாரு, நீ திருமல் சாமி அல்ல, இருமல் சாமி அப்படின்ட்டு. இப்படி எல்லாருக்குமே பட்டப்பேறு வைத்து அழைப்பது பாரதியாருடைய குணங்கள்ல ஒன்று. பாரதிக்கு அவருடைய நண்பர் கோவலை கண்ணன் ஒரு பட்டப்பேர் வைக்கிறார். என்ன பட்டப்பேர் தெரியுங்களா? வாடா மலர் அப்படின்னு ஒரு பட்டப்பேர் வைக்கிறார். வாடாத ஒரு மலர் இந்த தேசத்துல உண்டா, இந்த பூமியில உண்டா, இல்லை சொர்க்கத்துல தான் உண்டா? ஆனால் பாரதியை அவருடைய நண்பர் வாடா மலர் என்று கூப்பிட்டார். ஆமா, மலர்தான், இன்று அளவிலும் வாடி போகாத ஒரு மலர்தான் பாரதி. அப்ப அந்த கடலூர் சிறையில 253 கைதி எண் கொடுத்துட்ட அந்த சிறையில் அடைக்கப்பட்ட பாரதி 25 நாட்கள் உள்ள இருந்தாரு. அப்போ இப்ப நாமளாம் என்ன செய்யறோம், வசதிகள் கேட்பதற்காக எனக்கு ஒரு டிவி போட்டி வேணும், இல்ல எனக்கு ஒரு நூலகம் வேண்டும், இல்லை அப்படி இல்லைன்னா நான் வெளியில போயிட்டு வர்றது, ஷாப்பிங்லாம் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு வழி வேண்டும், அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு நாம கேட்போம். ஆனா பாரதி கிட்ட கேட்கிற பொழுது
பாரதி சொன்னானாம், நான் படித்து பயில்வதற்கு ஒரு பிரபஞ்ச புத்தகம் வேண்டும். பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தம் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த புத்தகம் எனக்கு வேண்டும் அப்படின்னானா. நான் எழுதுவதற்கு ஒரு மைக்குச்சி வேண்டும் அப்படின்னானா. வேணாம், நான் எழுதி வாசிப்பதற்கு ஒரு காகிதம் வேண்டும் அப்படின்னானா. இதுதான் பாரதியினுடைய சிந்தனை. சிறைச்சாலையில் இருந்து கொண்டு கூட மறைமுகமாக கட்டுரைகளை எழுதி அனுப்பியவன் பாரதி. இன்னைக்கெல்லாம் நாம் பத்திரிகையினுடைய வளர்ச்சி இன்னைக்கு அதிகமாக இருக்கு. ஆனால் பல்வேறு விதமான பத்திரிகை சிந்தனைகளை, அடிப்படையான கருத்துக்களை முதலில் பயன்படுத்தியது யார் அப்படின்னா பாரதியார் தான். அந்த கருத்து சித்திரம் வரைவது, மேல முகப்பு படம் தலைப்புச் செய்திகள்லாம் போடுவது அவருடைய பத்திரிகையில. கர்மயோகி, சுதேசமித்திரன், இந்தியா பத்திரிகை, விஜயா பத்திரிகை, இதெல்லாம் பாரதி வித்தியாசமான கருத்துக்களை எல்லாம் அதுல பதிவிட்டிருக்காங்க. இப்ப நாமெல்லாம் ஒரு ஒரு பொழுதுபோக்கு இல்லை அப்படின்னா ஒரு கவர்ச்சி, இல்லை அப்படின்னா ஒரு ஜனதந்திரம், அதெல்லாம் தேவையில்லாத கருத்துக்கள். தேவையான கருத்துக்கள் பாரத மாதா தேவிக்காகவும் இந்த சமூகத்துக்காகவும் இருக்கிற கருத்துக்கள் தான் தேவையான கருத்துக்கள் என்கிற ஒரு நினைப்பு பாரதி கிட்ட இருந்தது. அவனுடைய எழுத்துக்கள் எல்லாமே நான் முன்னாடி சொன்னது போலவே ஒரு நெருப்பு துளிகளை போலத்தான். அவன் ஒரு மெழுகுவர்த்தி, தன்னைத்தானே உருக்கி கொண்டு இந்த சமூகத்தை பெருக்கி கொண்டிருந்தான். அவனுக்கு அறிவியல் சிந்தனையும் உண்டு. இந்த கண்ணன் பாட்டிலே பதிவு செய்கிற பொழுது, தீயுக்குள்ளே விரல் வைக்கும் போது உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்று எழுதினான் பாரதி. ஆனால் இன்னைக்கு நாசா விண்வெளி சூரியனை ஆராய்ச்சி செய்துவிட்டு ஒரு விஷயத்தை நமக்காக சொல்லியிருக்காங்க. சூரியனுடைய மையப்பகுதியில ஒரு திரவம் சுரக்கிறது, அது குளிர்ச்சியாக இருக்கிறது என்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. அவன் சொல்றான், தீயுக்குள் விரல் வைக்கும் போது உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தனாலா. அவன் தீர்க்க தரிசி, அவன் எதிர்காலத்திற்காக எழுதியவன். அவன் சொன்ன வாக்கெல்லாம் எதிர்காலத்தில் பலித்தது. அதெல்லாம் நாம படிப்போம்ல, வானொலியை கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு. அவர் காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியிலே கேட்பதற்கு ஓர் கருவி செய்குவோம் அப்படின்னா. காசியில பேசுற ஒரு புலவருடைய உரையை நாங்கள் காஞ்சிபுரத்தில் வைத்துக்கொண்டு நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம் அப்படிங்கிற அந்த வானொலி சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சேது சமுத்திர திட்டத்தை பற்றி அன்னைக்கே பேசியவன். மையத்து நாடுகளில் ஓடி வரும் நீரால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என்கிற நதிநீர் பிரச்சனையை பற்றி அன்றே பேசியவன். விவசாயத்தை நேசித்தவன். திருக்குறளை ஜனரஞ்சகப்படுத்த வேண்டும் என்று பாடுபட்டவன். அவன் மொழியின் மீது கொண்ட பற்றுதல் என்பது அளப்பரியது. தான் பிறந்த மொழியில் தான் பேசுகிற மொழி எந்த அளவுக்கு மற்ற மொழிகளை விடவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்பதற்கு அவன் நிறைய தமிழ் பற்றியும் நிறைய மொழி பற்றியும் நமக்காக விட்டு சென்றிருக்கிறான். இப்படி மிக பெரும் ஒரு வாழ்வை நமக்காக, நம்முடைய தேசத்திற்காக தியாகம் செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவன் பாரதி. அவன் கடைசியா என்ன சொல்லுவாங்க, கடைசியா அவர் ஈரோட்டில் கருங்கல் பாளையம் நூலகத்துல அவர் உரையாற்றினார். அவர் உரையாற்றிய தலைப்பு எது தெரியுங்களா? மனிதனுக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற, மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற தலைப்புல அவர் பேசினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றளவிலும் பாரதி எல்லா மாணவர்களுக்கு மனதிலும் சரி, எல்லா ஆசிரியர்களுக்கு மனதிலும் சரி, கவிஞர்கள், பத்திரிகையாளர்கள், கட்டுரையாளர்கள், பேச்சாளர்கள் எல்லாருடைய மனதுக்குள்ளும் பாரதி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் தேச அபிமானியாக வாழ்ந்து காட்டினான். அதனால் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் சொல்லும்போது கூட நம்முடைய பொருளாதாரத்தை பற்றி இன்னைக்கு நாம் பொருளாதார வல்லுநர்கள்லாம் வைத்துக்கொண்டு நாம் பேசுறோம். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, ஆலைகள் செய்வோம், காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவன் பாடுவான். இன்னைக்கு பள்ளி தலைமணி இன்னைக்கு நம் பள்ளிக்கூடங்கள் பெருகி இருந்தாலும் கூட அது தனியார் மயமாக இருக்கிறது. ஆனால் பாரதி அன்னைக்கு என்ன சொல்றான் அப்படின்னா, கோயில் தலமனைத்தும் பள்ளிகளாக மாற்றுவேன் அப்படிங்கிறான். அவனுடைய கனவுகள் எல்லாம் சின்ன சின்ன கனவுகள். அது எல்லாமே தேசத்தினுடைய பொருளாதாரத்தை சார்ந்தமாகவும் இருந்தது.
வெள்ளி பனிமலை மீது போவோம், கடல்கள் மீது கப்பல்கள் விடுவோம் அப்படின்னா வாவு சிதம்பரம் பிள்ளை. அவனுக்கு வந்து சுப்பிரமணிய சிவா, வாவு சிதம்பரம் பிள்ளை இவங்கெல்லாம் நண்பர்களாக இருந்தாங்க. இப்போ இன்னொன்னு சொல்றேனே, இந்த மாதிரி விடுதலைக்காக பேசியதற்காக பாரதியாரையும் சுப்பிரமணிய சிவாவிற்கும் ஆங்கில பள்ளிக்கூடத்துல என்ன தெரியுமா செஞ்சாங்க, பேடன் எழுதி கொடுத்தாங்களாமா. இப்போ நம்மள அன்னைக்கு டிசியில குட்டுன்னு போட்டு கொடுப்போம்ல பசங்களுக்கு, அந்த மாதிரி அன்னைக்கு தேசத்தை பற்றி இவங்க தேசத்தின் மீது அன்பு கொண்டதுனாலையும் நேசிப்பு கொண்டதுனாலையும் தேச விடுதலைக்காக பேசியதாலையும் பாரதியாருக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் பேடன் எழுதி கொடுத்தாங்களா சர்டிபிகேட்ல. அப்போ அந்த அளவிற்கு அவர்கள் வந்து ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இது எங்கள் தேசம், 1000 உண்டுங்கள் ஜாதி, அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி அப்படிமா. நாங்க 1000 பேர் நாங்க சண்டை போட்டுப்போம், அண்ணன் தம்பியா இருந்துப்போம், நீ யார் எங்களுக்கு நடுவிலே வந்து ஆட்சி செய்வதற்கு என்கிற ஒரு கோபம் பாரதியார் இடத்திலே இருந்தது. சாகும்போது கூட இப்ப சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, செப்டம்பர் 11ஆம் தேதின்றதான் அவருடைய நினைவு தினம் அப்படின்னு நாம் வந்து சொல்லிக்கிறோம். அவர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லா ஒரு ஆய்வு அறிக்கையில கூட என்ன சொல்றது அப்படின்னா, செப்டம்பர், அதாவது இன்னைக்கு ராத்திரி விடிகாத்தால செத்துருக்கான் பாரதி. அப்படி விடிகாத்தால சாகும் பொழுது அது வந்து 12ஆம் தேதியா மாறிடும். அப்ப பாரதியாருடைய நினைவு தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் 12 அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதி இங்க ஈரோட்டுக்கு வந்து பேசிட்டு அவன் திருவல்லிக்கேணிக்கு போறான். திருவல்லிக்கேணிக்கு போன பிறகு அவன் வந்து வெள்ளிக்கிழமை ஆனா பார்த்தசாரதி கோயிலுக்கு போயிட்டு அந்த யானைக்கு வந்து தேங்காய் பழங்கள்லாம் கொடுப்பானாமா, பிரசாதம் கொடுப்பானாம். அப்படி பிரசாதம் கொடுக்குற சூழல்ல அந்த யானை வந்து ஏதோ ஒரு மதம் பிடித்த மாதிரியான ஒரு கோபத்துல இருந்திருக்கு. பாரதி வந்து அப்படியே தும்பிக்கை. அப்போ பாரதி வந்து அந்த யானை தலைமையில அடிச்சதுனால அவர் வந்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் பாரதி தூக்கிட்டு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவரை வந்து காப்பாற்றினதாக ஒரு செய்தி நம்மக்கிட்ட இருக்கு. அவர் யானை அடித்தது வந்து ஜூன் மாதம், அதுக்கப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 2 மாதம் வந்து பாரதி ரொம்பவும் உடல்நிலை குன்றி போயிட்டு மருத்துவமனைக்கெல்லாம் மருத்துவ செலவு கூட காசு இல்லை அவனுக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு தேசத்திற்காக பாடுபட்ட ஒரு குடும்பம் கடைசி நேரத்துல மருத்துவ செலவுக்கு கூட இல்லாமல் வாழ்ந்துருந்திருக்காங்க. இன்னைக்கும் பாரதியாருடைய எள்ளு பேரன் நிரஞ்சன் பாரதி, அவரு இப்போ பல கல்லூரிகளுக்கு எல்லாம் சிறப்பு விருந்தினராக சென்று கொண்டிருக்கிறார். புதிய தலைமுறையிலெல்லாம் அவர் வந்து செய்தியாளராக இருந்திருக்காரு. மங்காத்தா திரைப்படத்துல அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, நிரஞ்சன் பாரதி அப்படிங்கிறவர். இன்றளவும் பாரதியாருடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, பாரதியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ பாரதி வந்து இந்த பாரதி வந்து மன்னிக்கணுங்க ஒரு நிமிஷம், நீங்க தொடர்ந்து பேசுங்க. பாரதி வந்து கடைசியா அவன் இறந்துபட்ட பிறகு ஒரு 7-8 பேர் மட்டும்தான் பாரதியினுடைய உடலை சுமந்து கொண்டு அங்க போனாங்க. ஏன் அப்படின்னா, பாரதியாருடைய இறுதி ஊர்வலத்துல யாரும் கலந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. பாரதியாருடைய இறுதி ஊர்வலத்தை கூட கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை எதிர்த்து ஒரு 7-8 பேர் அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு போனாங்க. அதனாலதான் ஒரு கவிஞர் வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்தை பற்றி பேசுகிற பொழுது சொல்வாரு, பாரதி உன்னுடைய உடம்பில் மொய்த்த ஈக்களை விடவும் ஆட்கள் குறைவு அப்படின்னு எழுதுவார். இறுதி ஊர்வலத்துல ஒரு 7-8 பேர் தான் அவரு இறுதி ஊர்வலத்துல கலந்துக்கிட்டதுனால அப்படி அவர் வந்து எழுதியிருப்பார். ரொம்பவும் இப்ப கூட அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சோகமா சொல்ல முடியல. அவன் செத்தாலும் வாழ்றான்டா அப்படிங்கிற ஒரு கெத்தா சொல்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் பாரதி. இந்த பாஞ்சாலி சபதம் அது வந்து இவர் சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போகும்போது நண்பர்களோடு போயிட்டு துரோபதை துகிலுரித்தல் அப்படிங்கிற ஒரு நாடக கம்பெனியில நடத்தின நாடகத்தை அவர் பார்க்கிறாரு. அவர் பார்த்த பிறகு அவருக்குள்ள வந்து அந்த தேசத்தினுடைய பற்றுதல் ஏற்படுது. எதிர்காலத்துல வந்து அவர் என்ன பண்றாருன்னா பாஞ்சாலி சபதமா அது வந்து எழுதுறாரு. அதை எழுதிய வந்து பாரத போரை வந்து அந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடைபெற்ற ஒரு போராட்சி
திரௌபதியாக பாவிச்சு அவர் வந்து அந்த கவிதையை எழுதியிருப்பார். அற்புதமான ஒரு கவிதை, பாஞ்சாலி சபதம். அதை நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கவிதைகள்ல எந்த அளவுக்கு ஆங்கிலேயர்களை எதிர்த்திருக்கிறார், அவருடைய ஆவேசம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மால பார்க்க முடியும். அதனால பாரதியினுடைய இந்த நினைவு தினத்துல இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதி உயிருடன் தான் இருக்கிறான், ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளும் அவன் உயிர் தெழுவான் என்று சொல்லி இந்த இனிய நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. உங்கள் உணர்ச்சி மிக்க அனைவரையும் பாரதியார் மேல் தங்கள் பொன்னான மாணவர்களுக்காக உங்கள் விழாவினை நிறைவடைய செய்தமைக்கு எங்கள் கல்லூரி சார்பாக நன்றிகள் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிமா. தேங்க்யூ சார், ரொம்ப நல்லா. நல்லதுமா. சார் இல்லைங்களா? தினேஸ்வரன் ஐயா வணக்கம். இப்போ முறையான நன்றியுரை இருக்கு. மாணவர்களே, நிகழ்வு பகுதி பதிவிற்கான இணைப்பு தகவல் அகத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. எல்லோரும் பதிவு செய்து The attendance link has been kindly please fill the form. சிறப்பு சொற்பொழிவை நமது கல்லூரி மாணவி இளங்கலை முதலாம் ஆண்டு துறை நன்றியுரையை வானுக்கு வையகம் சொல்லும் நன்றி பொழிகின்ற காரணத்தால், புதுமலைக்கு பூமி சொல்லும் நன்றி கமகமக்கும் நல் வாசத்தால், தலையாட்டி பூக்கள் சொல்லும் நன்றி தென்றல் வந்து தாளாட்டியதால், அதுபோல புகழ் விளங்க